Hi friends, welcome to our channel. So last video வந்து physics, chemistry, mathematics கான அந்த குரூப்ல இருக்க என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் லைன் பை லைனா. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, என்ன கோர்ஸ் பார்க்க போறோம்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கு, என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம் அந்த குரூப் ரிலேட்டடா, அப்புறம் என்னென்ன இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கு, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், என்ன கம்பெனில எல்லாம் கிடைக்கும், எந்த காலேஜ்ல பெஸ்ட் காலேஜ்னா, இந்த மாதிரி டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இப்ப நான் பண்ண போறேன். எதுக்குன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் அதுல வந்து கோர்ஸ் அந்த மேனுஃபேக்சரிங்கோட மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கோட கோர்ஸ் ஓவர்வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிசைனிங் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இப்ப நம்ம ஒரு ப்ராடக்ட வந்து டிசைன் பண்ணணும், ஒரு கிளாத் டிசைன் பண்ணணும், எது இருந்தாலும் அது டிசைன் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்றதா வந்து ஒரு ப்ராடக்ட். அதான் சொல்றாங்க டிசைனிங் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், இம்ப்ரூவிங் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ புதுசா டிசைன் கண்டுபிடிக்கிறது, புதுசா வந்து ப்ராடக்ட்ஸ், அதெல்லாம் வந்து எதுல வருதுன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல வருது. நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் automation, use of robotics and CNC machine, lean manufacturing methods, product design and developments. It is a main mechanical. இது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி வரதா வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல எதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ், இதெல்லாம் வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ், அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஹை டிமாண்டிங் ஃபேக்டரிஸ். நிறைய டிமாண்ட் இருக்கும் ஃபேக்டரிஸ்ல. ஏன்னா சில இடத்துல வந்து லேபர் கம்மியா இருப்பாங்க, சில இடத்துல வந்து ப்ராடக்ட் வந்து கம்மியா, அதாவது டிசைன் பண்ணி அது வெளியே வரத்துக்கு லேட் ஆகும், இல்லைன்னா வந்து லாட் ஆஃப் சப்ளைக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ப்ராடக்ட் சப்ளை வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஆனா ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கீ ஃபேக்டர்ஸ் அந்த ஃபேக்டரிஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா ஹை டிமாண்டிங் ஃபேக்டரிஸ், ஆட்டோமேட்டிவ் பிளான்ஸ், ஏர்ஃபோர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இப்போ ரீசெண்டா வந்து பைலட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்ட்டு நியூஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல வர மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நார்மலா ஃபேக்டரிஸ்னா நம்ம ப்ரொடக்ஷன் வர மாதிரி தான் ஏரோஸ்பேஸ்க்கு முக்கியமானதே பைலட் இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு ஏரோப்ளைனை வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ பைலட் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து எந்த இது ஒர்க் இருந்தாலும் நடக்கும். ஸோ அதே மாதிரிதான் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ், FMCG, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஹை டிமாண்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போத் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் MNC கம்பெனிஸ். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து போத் இண்டஸ்ட்ரி சைட்ஸும் கிடைக்கும், MNCஸும் கிடைக்கும், மல்டி நேஷனல் கம்பெனிஸ்லயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்ரோட். எந்த கண்ட்ரில எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், எந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் நிறைய இந்த கோர்ஸுக்கான ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு, எக்ஸ்ட்ரா பிஜி பே பண்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்கு எந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஜெர்மனி, ஜப்பான், கனடா அண்ட் கல்ஃப் கண்ட்ரிஸ். இந்த 4 கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு ஹை டிமாண்ட் இருக்கு மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு. நெக்ஸ்ட் கோர்ஸ் இன்க்ளூட்ஸ் அட்வான்ஸ் டெக், CNC, robotics, automation, CAD, CAM, 3D printing. ஸோ இப்போ நார்மலா நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சா போதுமா, அந்த இன்ஜினியரிங்ல வந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் லைக் CAD, CAM, டிசைனிங், மோல்டிங், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா கோர்சஸ் கத்துக்கணும். ஏன்னா இப்ப டிசைனிங்ல வந்து லைக் டிஜிட்டல் பிரிண்டிங் வந்துச்சு, மேனுவலா வந்துச்சு. ஸோ அது மாதிரி இப்போ இந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம படிச்சுட்டு ஒரு சர்டிபிகேஷன் வச்சிருந்தா, இப்போ ஒரு கம்பெனிக்கு போகும்போது நீங்க வந்து அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வேல்யூ ஆகும். ஒரு டிகிரி மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம போனா ஒன்னும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளுக்கு ஒர்க் கிடைக்காது. இப்பயே ஒரு 2-3 சர்டிபிகேட்ஸ் நீங்க வச்சுக்கிட்டு உள்ள போய் நீங்க ஒர்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களை வந்து ஒரு ஹை ப்ரொஃபைல்டு வியூவா பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து நிறைய பேர் சர்டிபிகேஷன் கோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இதுல வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல எதெல்லாம் முக்கியமான சர்டிபிகேஷன் கோர்ஸ் பார்த்தா CAD, CAM, மோல்டு, டிஜிட்டல் பிரிண்டிங் அண்ட் robotics, CNC, இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இப்ப இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜில இதெல்லாம் வந்து ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் சர்டிபிகேஷன் கோர்சஸா இருக்கு. நெக்ஸ்ட் கிரேட் ஃபார் ஸ்டடி இன்ட்ரெஸ்டட்
இன் மிஷின்ஸ், ப்ரொடக்ஷன் லைன்ஸ், ஆப்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் எக்ஸெட்ரா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கிரேட் இன்ட்ரெஸ்ட் தரும் இதுல வந்து ப்ராக்டிக்கலா பண்ணுவாங்க. எதுவுமே தியரிக்கலா வந்து படிச்சு எழுத போறது இல்லை, எல்லாமே ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான் இல்ல. சோ அதனால ஈஸியா கத்துக்கிட்டு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் லேப்ஸ். ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல என்ன லேப் சப்ஜெக்ட்ஸ் வரும்? வெறும் தியரிக்கல் பேப்பர் இல்லாம ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன மேஜரா வர லேப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா சிஎன்சி அண்ட் மிஷின் டூல்ஸ் லேப், கேட் கேம் லேப்ஸ். கேட் கேம் வந்து பேசிக்கானதான் வந்து நம்ம படிக்க போறோம் காலேஜ்ல. இதுவே பேசிக்கும் தவிர இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா கத்துக்கணும், கேட் கேம்ல வந்து டீப்பா நான் வந்து அதுல ரிசர்ச் பண்ணும், அது டீப்பா கத்துக்கணும்னா நம்ம வந்து சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணா உங்க கேட் கேம் ஃப்ரம் பேசிக் லெவல் டு ஃபைனல் லெவல் வரைக்கும் அவங்க கத்து தரது தான் சர்டிபிகேஷன் கோர்ஸ்ல பண்றது. ரொபோட்டிக்ஸ் லேப், மெட்ரோலாஜி லேப், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் லேப், மெக்கட்ரானிக்ஸ் லேப் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் லேப். இதெல்லாம் வந்து லேப் சப்ஜெக்ட்ஸ்ல வந்து வர கோர்சஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷலைசேஷன். இதுல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு? லைக் மிஷின் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு? ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், கேட் கேம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், டூல்ஸ் அண்ட் டிசைன் இன்ஜினியரிங், லீன் மேனுஃபேக்சரிங் அண்ட் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், சப்ளை செயின் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து ஸ்பெஷலைசேஷன். இதெல்லாம் ஒரு முக்கியமான கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் போத் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர். ஸோ பிரைவேட் செக்டர்ல என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும்? ஆஃப்டர் த மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சோடனே பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து என்ன மாதிரி ஜாப் வாய்ப்புகள் கிடைக்கும், எந்த மாதிரியான கம்பெனிஸ்ல கிடைக்கும் தான் இப்ப நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரைவேட் ஜாப்ஸ்ல, பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ்ல வந்து பார்க்க போறோம். அதுல என்னென்ன ஜாப் ரோல்ஸ் கிடைக்க போகுதுன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரிங், பிளான்ட் மேனேஜர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், robotics techniques, maintenance engineer, supply chain logistics engineer, CAD CAM and designer. ஸோ இதுல வந்து பாத்தீங்களா CAD CAM நம்ம இப்ப வந்து காலேஜ்ல மட்டும் படிச்சிருந்தா CAD CAM ஒரு இன்ஜினியரிங்கா போக முடியுமா? முடியாது. இப்ப எக்ஸ்ட்ராவா நீங்க சர்டிபிகேஷன் கோர்ஸ் பண்ணி அதுல நீங்க லேர்ன் பண்ணி போறதுதான் வந்து ஒரு இன்ஜினியரிங்கா நீங்க வந்து மாற முடியும், CAD CAM-க்கான இன்ஜினியரிங்கா. ஸோ அதான் இதுல தெரியுது பாத்தீங்களா, CAD and CAM இன்ஜினியரிங். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு CAD CAM-க்கான ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் மாதிரியே. ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ்ல வந்து கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் செக்டர்ல என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா இஸ்ரோ, DRDO, பெல், ONGC அண்ட் இந்தியன் ரயில்வே, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இதெல்லாம் வந்து இதுல வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் இது தவிர நெக்ஸ்ட் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நான் யூஜிங்க படிச்சுட்டேன், நான் இங்க பிஜி அப்ராட்ல போய் படிச்சுட்டு அப்படியே ஜாப் அங்கேயே படிச்சு செட்டில் ஆக போறேன். அதுல என்னென்ன எனக்கு அப்ராட்ல போய் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா சேம் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும். மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், CAD CAM இன்ஜினியர், அப்புறம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல், இதெல்லாம் வந்து அப்ராட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மளுக்கு. ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு, எந்த கண்ட்ரீஸ்ல ரொம்ப டிமாண்ட் இருக்கு இந்த கோர்ஸுக்கு, லைக் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு எந்த கண்ட்ரீஸ் போனா டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தா ஜெர்மனி, ஜப்பான், கனடா, கல்ஃப் கண்ட்ரீஸ் பார்த்தா UAE, கத்தார், ஓமன், USA. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு இந்த கோர்ஸுக்கு. நெக்ஸ்ட் என்னென்ன கம்பெனிஸ்ல எல்லாம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்? டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ் போத் இந்தியா அண்ட் அப்ராட்ல பாத்தீங்கன்னா core manufacturing companies, Tata Motors, Ashok Leyland, Mahindra and Mahindra, TVS, Hyundai, Ford, Maruti Suzuki, Bajaj, Royal Enfield. இதுல எல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு டாப் ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனி, போத் இந்தியாலயும் இருக்கும் அப்ராட்லயும் இருக்கு கம்பெனிஸ். அண்ட் இதுல வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்பெனி ஆட்டோமேஷன், போஷ், சைமன்ஸ், ABB அண்ட் மிட்சுபிஷி, FMCG, ஃபுட் ப்ரொடக்ஷன், நெஸ்லி, ITC, பிரிட்டானியா அண்ட் நியூக்ளியர். FMCG என்ன இது திடீர்னு வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். மேனுஃபேக்சரிங்னா ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சு வரதுதான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புறது. ஸோ அதுல வந்து இப்போ நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்க ப்ராசஸ் பண்ணி அது ப்ரொடக்ஷன் பண்ணி வருது இல்ல. ஸோ அதனால இப்போ இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்பெனில நெஸ்லி, ITC, பிரிட்டானியா, யூனிக்கல்,
யூனிலிவர். ஸோ இந்த 4 கம்பெனிஸ் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கு ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்க்கு. லைக் ஏரோஸ்பேஸ், இப்போ ஏரோஸ்பேஸ்ல வந்து இதை படிச்சுட்டு ஏரோஸ்பேஸ்ல என்னென்ன எந்தெந்த இடத்துல வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு, லைக் டாப் ரெக்யூட்டர்ஸ்ல என்ன, ஏர்ஃபோர்ஸ்ல என்னென்ன இதுல போயிட்டு இருக்கு, தட் மீன்ஸ் என்னென்ன ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கு அன்ட்டு கேட்டா ஹெச்ஏஎல், ஏர்பஸ், போயிங், சப்போர்ட், சென்டாஸ், இந்த ஃபோர் சாரி இந்த 3 ஸ்பெசிபிக் ஏரியாஸ்ல வந்து டாப் ரெக்யூட்டர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டு அவங்க வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரெக்யூட்டர்ஸ். நெக்ஸ்ட் இதுல சேலரி பேக்கேஜ் ஃப்ரெஷர்ஸ்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ், கவர்மெண்ட், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்க்கெல்லாம் எவ்வளவு சேலரி பேக்கேஜ் பேசிக் இருக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் 3 to 5 LPA per annum. நெக்ஸ்ட் 2 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸா இருந்தா 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் அவங்க வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிருப்பாங்க, எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் செய்வோம். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 2 years 3 years சேலரி எந்த இன்க்ரிமெண்ட் இருக்காது. ஆஃப்டர் த 4 yearsக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா 2 to 4 yearsக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 to 10 LPA per annum கிடைக்கும். நெக்ஸ்ட் 5+ years 7+ yearsனு போயிடுச்சுன்னா 8 to 18 LPA per annum வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அப்ராட் கண்ட்ரீஸ்ல வந்து எவ்வளவு சேலரி வரும், ஜெர்மன்ல வந்தா 45 euro to 70 per year, ஜப்பான்ல வந்து 3.5 to 6 million per year. நெக்ஸ்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வந்து 1.2 to 3 lakhs per annum, யூஎஸ்ஏ வந்து $70 to 1 lakh per year. இதான் வந்து நம்மளோட சேலரி பேக்கேஜஸ். நெக்ஸ்ட் இதுல வந்து என்னென்ன ஹையர் ஸ்டடிஸ் இருக்கு, நான் இப்போ யூஜி முடிச்சிட்டேங்க, பிஜி போய் என்னென்ன ஹையர் ஸ்டடிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எம்டெக் இன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எம்டெக் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், எம்டெக் இன் ரோபோட்டிக்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் எம்பிஏ அண்ட் ஆப்ரேஷன் சப்ளை செயின். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில படிக்க வேண்டிய ஹையஸ்ட் கோர்சஸ். இப்போ நான் இந்தியாவில படிக்கல, பிஜி போய் நான் அப்ராட்ல படிக்க போறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எம்எஸ் கோர்சஸ், எம்எஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன், எம்எஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ் இன் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், எம்எஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்எஸ் இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்எஸ் இன் மெக்கட்ரானிக்ஸ். ஸோ இந்த 6 கோர்சஸ் வந்து அப்ராட் பே ஆஃப்டர் யூஜி, நான் பிஜி வந்து அப்ராட் பே பண்ணோம்னா இந்த 6 கோர்சஸ் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் இதுல லேட்டஸ்ட் அப்டேட், இப்போ லேட்டஸ்டா என்ன அப்டேட் வந்திருக்கு, மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரி 4.0 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. வீட்ல இருந்து நம்ம வந்து எங்க வேணா வந்து ப்ராடக்ட டெலிவரி பண்ணலாம், ப்ராடக்ட வந்து ஆர்டர் போடலாம். ஸோ அது மாதிரி வந்து டிஜிட்டல் வந்து டெக்னாலஜியும் சரி டிஜிட்டலும் வந்து க்ரோத் ஆயிட்டே இருக்கு, டே பை டே வந்து க்ரோத் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இப்போ என்ன சொல்றாங்க லேட்டஸ்ட் அப்டேட்ல ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் இன் சிலபஸ் ஆஃப் மெனி யூனிவர்சிட்டிஸ். நம்ம டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆக யூனிவர்சிட்டிஸ்லயும் அவங்களோட ஸ்டடீஸ் வந்து க்ரோத் ஆயிட்டே இருக்கு. பிளஸ் வந்து அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹை டிமாண்ட் ஃபார் எனர்ஜி இன்ஜினியர் ட்ரெயின். ஸோ இப்போ வந்து இன்ஜினியர்ஸ் வந்து நிறைய டிமாண்ட் ஆயிடுச்சு. ஸோ எதுல பார்த்தோம்னா ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ், ஐஓடி அண்ட் மெக்கட்ரானிக்ஸ், இதுல வந்து ரொம்ப டிமாண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிவ் கம்பெனி ஷிஃப்டிங் டு இவி வெஹிக்கல்ஸ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து இவி வெஹிக்கல்ஸ் லைக் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனால ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தட் மீன்ஸ் பட்ஜெட் வந்து பத்தாவது காரணம். இப்ப இவி வெஹிக்கல்ஸ் சார்ஜ் போட்டுக்கிட்டு போயிடலாம். இப்ப சார்ஜ் கம்மிடுச்சுன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து இவி பாயிண்ட் வந்துருச்சு, எலக்ட்ரிக் பாயிண்ட். ஸோ போட்டோமோ கிளம்பிட்டே இருக்கலாம், பெட்ரோல் வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால வந்து இவி வெஹிக்கல்ஸ்க்கு நிறைய பேர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் வந்து பொல்யூஷனும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகுது. இவி வெஹிக்கல்ஸ் நம்ம பொல்யூஷன் வராது. பட் நார்மல் பெட்ரோல் வெஹிக்கல்ஸ்ல வந்து நம்ம பொல்யூஷனும் ஜாஸ்தி, பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி வந்து கஸ்டமர்ஸ் பீப்புள்ஸோட யூசேஜும் நிறைய ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேருக்கு அவங்களோட சேலரி வந்து நிறைய பேருக்கு வந்து
இப்போ சேலரி லோவா இருக்கும், அதிகமா இருக்கும், அவங்க டெய்லி பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ்க்கே ஒரு தனி ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். அப்ப இருக்கும்போது இவி வெஹிக்கல்ஸ் போது நார்மல் எலக்ட்ரிசிட்டி பில்லோட சேர்த்துதான் வரப்போகுது நமக்கு. ஸோ அதனால நிறைய பேர் இவி வெஹிக்கல்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆயிக்கிறாங்க. நெக்ஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொமோட்டிங் மேக் இன் இந்தியா MSME மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இன்க்ரீசிங் கேர் ஜாப்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொமோட் பண்றாங்க இந்தியாவை MSME மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து, மீன்ஸ் ஸ்மால் மீடியம் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ ஸ்மால் நிறைய பேர் வந்து இப்போ ஸ்மாலா மீடியமா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்களெல்லாம் வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து எல்லாருக்குமே தராங்க. நெக்ஸ்ட், CNC printing and digital twin technology became mandatory in skills. நெக்ஸ்ட், இதுல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு, லைக் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் எடுத்தா அதுல என்னென்ன ஸ்பெஷலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், CAD CAM மெக்கட்ரானிக்ஸ், டூல் அண்ட் டை டிசைன்ஸ், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், லீன் மேனுஃபேக்சரிங், ஆப்ரேஷன் சப்ளை செயின், அடிக்டிவ் மேனுஃபேக்சரிங் அண்ட் 3D பிரிண்டிங். ஸோ எல்லாத்தையும் நம்மளுக்கு CAD CAM வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஸோ டெக்னாலஜி வந்து அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. CAD CAM வந்து நம்மளுக்கு ஃபுல்லாவே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், அந்த டூல்ஸ் ஆஃப் டை, அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடா வந்துகிட்டே தான் இருக்கு. நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, அதுல பார்த்தா கம்ப்ளீட்டா 10th ஆர் +2, 10th முடிச்சிட்டு கூட டிப்ளமோ கோர்ஸ் எடுப்போம், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு எடுத்துட்டு அவங்க கூட இது படிக்கலாம். 12th முடிச்சிட்டு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நார்மலா இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாமே வரும். பட் இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ப்ரொடக்ஷனல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இப்போ எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு இருந்தேன். எலிஜிபிலிட்டில 10th and 12th வந்து முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் எடுக்கலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து PCM லைக் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்த குரூப் ஸ்டூடெண்ட்ஸும் இந்த கோர்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட், மினிமம் 45 to 50% இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து தாராளமா படிக்கலாம். நெக்ஸ்ட், இந்த கோர்ஸோட அவுட்கம்ஸ் ஆஃப்டர் முடிச்சுட்டு நான் இப்போ வெளியே அந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன அவுட்கம்ஸ் இருக்கு, எனக்கு என்ன அதுல யூஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், டிசைன் அண்ட் மேனேஜ் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். ஒரு டிசைன் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அதை வந்து நம்ம தரலாம். தனியா கூட டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தரலாம். நம்ம கம்பெனி போய் தான் பண்ணணும் இல்லை, நம்மளே ஒரு டிசைன் பண்ணி அதை வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்கா பண்ணி ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்கு அவங்க அந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு பே பண்ணும். நெக்ஸ்ட், ஆப்ரேட் CNC மிஷின்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். நெக்ஸ்ட், இம்ப்ரூவ் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி யூசிங் லீன் டெக்னாலஜி டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதான் இம்ப்ரூவ் ப்ரொடக்ஷன், apply quality control and inspection tool, use CAD CAM software for production design, manage supply chain and industrial operation, work in automotive, aerospace, robotics and manufacturing sector, solve real-time industrial problems. ஸோ த்ரூ தி கம்ப்யூட்டர் மூலியமா நம்ம வந்து என்னென்ன அந்த மிஷின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எதனால அந்த மிஷின்ல ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு ஈஸியா இப்ப கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அப்படி இல்லை, ஒரு பர்சன் வந்து அந்த மிஷின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு கண்டுபிடிச்சு சொன்னாதான் வந்து நம்ம அப்புறமா அந்த மிஷின் ரன் பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லையே, த்ரூ எல்லாமே வந்து சாஃப்ட்வேர் மூலியமா அந்த மிஷின்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, எதனால ப்ராப்ளம் வந்துச்சுன்ட்டு ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளனேஷனா நம்மளுக்கு வந்து கொடுத்தது. ஸோ அதனால அந்த மிஷின் ப்ராப்ளம் ஆனாலும் ஒரு 1/2 hourல சரி பண்ணிட்டு அந்த ப்ரொடக்ஷன் வந்து அகெயின் கண்டினியூ பண்றது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அவங்க டைமும் வேஸ்ட் ஆகாது, அவங்க ப்ரொடக்ஷனும் வந்து கம்மி ஆகாது. அவங்க ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் ஒரு 1/2 hourக்கு ஸ்டாப் ஆனாலும் அகெயின் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கறனால அவங்களோட டிமாண்டும் வந்து ரொம்ப அதிகமாவாது. அவங்க மணி இப்போ கம்மி ஆயிடுச்சுன்னா வந்து அவங்களோட இன்கம், இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து 10 rupeesனா அந்த ப்ராடக்டோட இன்கம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்ப அவங்களுக்கு லாஸ் தானே. இப்ப அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சுனாலும் இப்ப நம்மளுக்கு எல்லாமே வந்து ஹார்ட்வேர்ல வந்து சாஃப்ட்வேர்ல வந்து வந்துடுது. இந்த ப்ராப்ளம் இருக்கறதுனால இஷ்யூ இருக்கு. ஸோ அப்ப ஈஸியா சரி பண்ணால இங்க லாஸும் ஆகாது, எல்லாமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுதான் சொல்றாங்க, சால்வ் ரியல் டைம் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கோர்ஸோட அவுட்கம்ஸ். ஸோ இப்போ இந்த கோர்ஸ் மூலியமா என்ன நம்மளுக்கு அவுட்கம்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட அவுட்கம்ஸ். ஸோ இப்போ கோர்ஸோட எய்ம், இப்போ அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு லைக் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன்ல
என்னன்னா அந்த கோர்ஸ்னால என்ன நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அந்த கோர்ஸ் படிக்கிறதுனால என்ன யூஸ்ஃபுல்ஸ் இருக்குன்னா, டு ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட் ஃபார் கெரியர் இன் ஆட்டோமொபைல் அண்ட் ஏரோஸ்பேஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர் வந்து நல்ல ஒரு பில்ட் ஆகும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் சரி, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியும் சரி, அண்ட் robotics, FMCG, heavy machines, and industrial manufacturing planned by providing strong techniques and practical skills. ஸோ இது வந்து ஃபுல்லாவே மோஸ்ட்லி 80% ஆஃப் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கும், 20% ஆஃப் தியரிக்கல் நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால அவங்க கெரியர் வந்து நல்லா பில்ட் ஆகும். ஒன்ஸ் அவங்க வந்து 50 ஏஜ் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணிட்டு கூட ஆஃப்டர் இருக்கிற ஏஜ் கூட அவங்க தனியா ஒரு ஷாப் வச்சு நடத்துறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ் படிக்க போறேன், அதுக்கு வேண்டிய எக்ஸாம்ஸ் என்ன, எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஜேஇ மெயின் ஜேஇ எக்ஸாம் எழுதணும், அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். இது வந்து மோஸ்ட்லி வந்து என்னன்னா ஐஐடி காலேஜ் வந்து நான் போய் ஜாயின் பண்ணணும், கவர்மெண்ட் காலேஜ் நான் போய் ஜாயின் பண்ணணும்னா இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும், ஜேஇ மெயின்ஸ் அண்ட் ஜேஇ அட்வான்ஸ். இல்ல நான் வந்து பிரைவேட் காலேஜா போறேன் அப்படின்ட்டு எஸ்ஆர்எம் காலேஜ் ஜாயின் பண்ண போறேன், விஐடி காலேஜ் ஜாயின் பண்ண போறேன், இது மாதிரி பிரைவேட் காலேஜ் ஜாயின் பண்ண போறேன்னா அதுக்கு தனியா எக்ஸாம்ஸ் எழுதணும். அதான் அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க எழுதணும். நெக்ஸ்ட், வை ஷுட் சூஸ் திஸ் கோர்ஸ், எதுக்காக இந்த கோர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ண போறீங்க, இந்த கோர்ஸ் எடுத்தா எனக்கு என்ன யூஸ் இருக்கு, எதனால இந்த கோர்ஸ் வந்து நீங்க எடுக்க சொல்றீங்க அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். லைக் மிஷின்ஸ், டூல்ஸ் அண்ட் ஃபேக்டரி ஒர்க்ஸ். இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ்ல போய் ஒர்க் பண்ணும். லைக் அண்ட் வந்து டூல்ஸ் ஃபுல்லாவே வந்து மிஷின்ஸோட டூல்ஸால தான் ஒர்க் பண்ணணும், ஃபேக்டரிஸ்ல ஒர்க் பண்ணணும், இண்டஸ்ட்ரியஸ்ல ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட், என்ஜாய் பிசிக்ஸ், மேத்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன்ஸ். ஸோ பிசிக்ஸ் மேத்ஸ் அப்ளை பண்ணி தான் வந்து அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து நீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து படிக்க போறீங்க, டிசைன் பண்ண போறீங்க ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட், வாண்ட் டு ஒர்க் இன் ஆட்டோமேட்டிவ், robotics ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ். இப்போ நான் வந்து எனக்கு ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸ் நிறைய இருக்கு, நான் இந்த ரிலேட்டடா போகணும், அப்ப இதுல வந்து என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ், ரொபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட், ஆர் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் ஆட்டோமேஷன். லைக் இப்போ ப்ராடக்ட் டிசைன் பண்றது, குவாலிட்டி கண்ட்ரோல் நான் செக் பண்ணணும், குவாலிட்டி இன்ஜினியரிங்கா ஆகணும் அப்படின்ட்டா இந்த கோர்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட், வாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் அப்ராட் இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் இந்த படிச்சுட்டு இது மூலியமா இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணணும், அப்ராட் லேண்ட் போய் ஒர்க் பண்ணணும்னா இதுக்கு தாராளமா எடுத்து நீங்க இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட், என்னென்ன ஸ்கோப், இந்த கோர்ஸ் மூலியமா என்னென்ன ஸ்கோப்ஸ் இருக்கு, கோர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம டெக்னாலஜிஸும் டெவலப் ஆயிட்டே இருக்கு, டிஜிட்டல் டெக்னாலஜி டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து க்ரோத் ஆயிட்டே இருக்கு டே பை டே. அதுல வந்து இதுல ஈஸியா நம்ம வந்து க்ரோத் ஆயிக்கலாம், நம்மளும் க்ரோத் ஆகலாம், நம்ம கூடயும் வந்து அந்த ஃபியூச்சர் க்ரோத் ஆகும், ஃபியூச்சர்ல டெக்னாலஜியும் க்ரோத் ஆகும். நெக்ஸ்ட், கவர்மெண்ட் செக்டர்ஸ், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எல்லாமே கவர்மெண்ட்லயும் வேலை கிடைக்கும், பிரைவேட்லயும் வேலை கிடைக்கும், அப்ராட் போனாலும் அப்ராட்லயும் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்தா எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு வேலை இருக்கு, வேலை இல்லாத இதுவே இல்லை இந்த கோர்ஸ் எடுத்துட்டு. ஸோ நீங்க தனியாவும் வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம், இண்டஸ்ட்ரீஸ்லயும் போய் ஒர்க் பண்ணலாம், ஃபேக்டரிஸ்லயும் ஒர்க் பண்ணலாம், லைக் ஃப்ரீலான்சிங்கும் பண்ணலாம். ஸோ ஆல் ஓவரா இது எல்லா சைடும் இது கவர் ஆகுது. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு உங்க லைஃபுக்கு, உங்க கெரியர் வந்து செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெய்லி இது மாதிரியான வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்ன கோர்சஸ் இருக்கும் லைன் பை லைனா வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ.